வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அந்த டயர்ட்னஸ்லாம் நம்மளுக்கு பறந்து போயிடும் இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ ஷோப்னா. கொஞ்சம் பேசலாமா வித் மீ? வாங்க ஃப்ரைடேயோட விலாக் பார்க்கலாம். கொஞ்சம் விலாக் வந்து லென்த்தி விலாக், பட் ஐ எம் ஷுர் தட் யூ கைஸ் வில் ரியலி லைக் இட். ஸோ மார்னிங்கே வந்து விரலை வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி பீட்ரூட் கட் பண்ணும்போது வேகமாக பண்ணேன். ஸோ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நைஃப் வந்து பட்டுருச்சு. லைட்டாக தாங்க பட்டுச்சு, பட் அவ்வளோ பிளட்டு வந்துருச்சு. பட் அப்போதைக்கு வீட்டில் பேண்டைடும் இல்லை, நம்ம அதோட நம்மளால் குக்கும் பண்ண முடியாது, பிகாஸ் அந்த பிளட் எதுலையாவது பட்டுரும் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் எடுத்து வச்சிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். எப்போயாவது நம்மளுக்கு இந்த மாதிரி சமைக்கும் போது இதாகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு மஞ்சள் எடுத்து வச்சிங்கன்னா உடனே நின்று பிளட் வர்றது. தென் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் எரியும் அவ்வளோதான், பட் வந்து உங்களுக்கு பிளட்டு வந்து சுத்தமாக நின்றும். ஸோ ஃப்ரைடே வந்து என்ன குக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நூட்கல் சாம்பார், பீட்ரூட் பொரியல். நூக்கலில் சாம்பார் வைக்கலாம், குருமா வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் நூக்கல். ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஹெல்தியான ஒரு வெஜிடபிள். ஸோ எனக்கு ஆக்சுவலி வந்து நூக்கலில் சாம்பார் குருமா வச்சா ரொம்பவே பிடிக்கும். என்னோட ஒரு ஃபேவரட் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச், பிரெட் டோஸ்ட், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ வீட்டில் இருந்ததெல்லாம் வச்சு ஒரு சாண்ட்விச் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ வீட்டில் வந்து என்கிட்ட வந்து இந்த டாமினோஸில் இருக்கும் இல்லையா, அந்த ஆரிகானா, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம். ஸோ எப்போயோ இருந்தது வீட்டில், கொஞ்சம் இருந்தது டாமினோஸ் போயிருந்தப்ப அந்த பேக்கெட்டை வந்து வீட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருந்த போது அந்த பேக்கெட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் ப்ரெட்டில் வந்து போட்டு பண்ணினேன். அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டில் என்ன பண்ணிக்கிட்டேன், என்கிட்ட இந்த டாபரில் கார்லிக் சட்னின்னு ஒன்று வந்து இருக்குது. அதை வந்து நான் ப்ரெட்டுக்கு வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட்டு மாதிரி போட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப காரமாக வேணாம் அப்படின்னா வெறும் நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட போட்டுக்கலாம், ஒரு இதில் ரெட் சில்லி கெச்சப் இருக்கும், அது போட்டுக்கலாம். நான் இந்த கார்லிக் சட்னியை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போடுறதுக்கு அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு ஒவ்வொரு செட்லேயும் ஒவ்வொரு ஃப்ளேவர் வேணும்னா ஒரு செட்டில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க, ஒரு செட்டில் ஆரிகானோ போட்டுக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கேப்சிகம் இதெல்லாம் டாப்பிங்ஸாக வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் சாண்ட்விச்சாக வந்துடும். பட் நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. இது வந்து நம்ம குக்கிங் என்னங்க, நம்மளோட கம்ஃபர்ட் தான். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம், அப்படிதான் இல்லையா? பட் அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே நேரம் அது ஸ்டொமக் அப்செட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் காரம் நல்லாவே சாப்பிடுவேன். அப்படிங்கிறதுனால அந்த கார்லிக் சட்னி பயங்கர ஸ்பைஸியாக இருக்கும். அது இந்த கிளைமேட்டுக்கு நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து ஸ்பூன் வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த பட்டரையும் வந்து நீங்கள் ப்ரெட்டுக்குள்ளேயே ஸ்டஃப் பண்ணும்போது வச்சிட்டிங்க அப்படின்னா, வச்சு ஈவனாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பைட்டு கடிக்கும் போதும் அவ்வளோ யம்மியாக இருக்கும். நம்ம மேலே போட்டு டோஸ்ட் பண்ணலாம், பட் மேலே வந்து நம்ம டோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு மேலே மட்டும்தான் இருக்கும். பட் நீங்கள் அந்த உள்ளார போடும்போது அப்படியே ஃபுல்லாக மெல்ட் ஆகி அந்த சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த ஆரிகானோ இதிலெல்லாம் உங்களுக்கு மெல்ட் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பீஸா சாப்பிட்ற ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. இதுலேயும் உங்ககிட்ட சீஸ் இருந்ததுன்னா சொல்லவே வேணாம், எக்ஸாக்ட் பீஸா மாதிரியே ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா உங்களோட கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அது எக்காரணத்தை கொண்டு ஓப்பன் ஆகாது. என்கிட்ட வந்து டோஸ்டர் இல்லை, நான் எப்போவுமே பேனில் தான் பண்ணுவேன். ஸோ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் ப்ரெட்டு போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து அப்படியே வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கிறது தான். கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த உள்ளார இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து அப்படியே வெந்திருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த பட்டர் நம்ம உள்ளார போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே மெல்ட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்றோட ஒன்றா ஒட்டி. ஸோ உங்களுக்கு வந்து சாண்ட்விச் சாப்பிட்ணும், பட் வந்து எனக்கு வந்து ஆனியன் ஒரு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு குயிக் சாண்ட்விச் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மயோ இருந்தால் மயோ போட்டுக்கோங்க.
கோதுமை அல்வா செய்யலாமா? வாங்க செய்யலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங். ஸோ இந்த மார்னிங் வந்து நான் அவ்வளோக்கா ஷூட் பண்ணல, இவ்வளோ தான். ஸோ சஷ்வந்தை ஸ்கூலில் ட்ரா பண்ணிவிட்டு வந்துட்டு தென் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தென் அவனே பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு ஈவினிங் ஒரு 3:30, ஒரு ஆஃப்டர்நூன் சொல்லலாம், 3:30 4 o'clock போல் எனக்கு வந்து ஏதாவது ஸ்வீட் செய்யலாம் வீட்டில் அப்படின்னு தோணுச்சு. ஸோ கோதுமை அல்வா பண்ணேன். ஸோ அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிற ப்ரொசீஜர் சொல்கிறேன். ரொம்ப ஹெல்தி அண்ட் ரொம்ப ஈஸி அண்ட் குழந்தைங்களுக்கும் வந்து ஹெல்தின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து கோதுமை ஹெல்தி ப்ளஸ் நான் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலை. நான் வெல்லம் இருக்கு இல்லையா, ஜாகரி பவுட்ரு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த டம்ளர் காமிச்சேன்ல, அந்த டம்ளரில் 1 டம்ளர் வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த 1 டம்ளருக்கு 5 to 6 டம்ளர் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து கரைச்சி வச்சுருங்க. ஒரு பவுலில் அந்த இதை போட்டுட்டு கோதுமை மாவை போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு 5 to 6 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை வந்து அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சைடு வந்து முந்திரியும் வந்து நான் வறுத்துட்டு இருந்தேன் கீழ. திராட்சை உங்களுக்கு அல்வாவில் போட பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கோங்க. பட் எனக்கு வந்து அல்வாவில் வந்து திராட்சை இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால் வெறும் முந்திரி மட்டும்தான் நான் வந்து போட்டேன். ஸோ அல்வா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் பேன் ஆர் இரும்பு கடாயில் செய்கிறது நல்லது. சில்வர் பேனில் பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து அது ஸ்டிக் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும். ஸோ நான் நான்ஸ்டிக் பேனில் நல்லா ஃபுல்லாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் கரைச்சி வச்சுருந்ததை ஃபஸ்ட்டு அந்த கோதுமை மாவை எடுத்து ஊற்றிட்டேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் அது வந்து அதோட திக்னஸ் லைட்டாக வர ஆரம்பிக்கும் போது ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் ஜாகரி பவுடர் ஆட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து ஜாகரி பவுடர் இல்லைன்னா வெல்லத்தை வந்து நீங்கள் வந்து பாகு எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ அந்த டம்ளர் இருக்குது இல்லையா, அந்த டம்ளரில் 2 டம்ளர் வந்து நான் வந்து ஜாகரி பவுடர் போட்டிருக்கேன். ஸோ பிகாஸ் வந்துட்டு சில பேர்த்துக்கு ரொம்ப இனிப்பாக சாப்பிட பிடிக்கும், சில பேர்த்துக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த கிண்டும் போது உங்களுக்கு லைட்டாக எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் வந்து 2 to 2.5 எனக்கு ஆட் பண்ணுற மாதிரி வந்தது. ஃபஸ்ட்டு நான் 2 ஆட் பண்ணேன், அதுக்கப்புறமா எனக்கு பத்தாத மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு 2.5 கிட்ட வந்தது. ஸோ அந்த டம்ளரில் அந்த சேம் டம்ளர்லேயே வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து நீங்கள் நெய் ஊற்றிக்கணும். பிகாஸ் அல்வாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெய் தான் வந்து அல்டிமேட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். பிகாஸ் எந்த அளவுக்கு நம்ம நெய் ஊற்றி கிண்டுறோமோ அந்த அளவுக்கு அல்வா வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும். ஸோ கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டைம் எடுக்கும், நீங்கள் பொறுமையாக கிண்டிகிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் அடுப்பை நீங்கள் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக கொதிச்சிடும். பட் வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாடை போகாது, அல்வாவோட எக்ஸாக்ட் டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து நான் ஒரு 30 to 35 மினிட்ஸ் கிட்ட நின்று நான் கிண்டி இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பதம் வந்தது எனக்கு. ஸோ உங்களுக்கு சுகரை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வைக்கணும். ஐ மீன் எப்போவுமே வந்து நம்ம ஸ்வீட் செய்யும் போது லைட்டாக வந்து ஒரு நம்ம சால்ட் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து இதாகும். ஸோ அதனால் நான் லைட்டாக வந்து அந்த கோதுமை மாவு கொதிக்கும் தண்ணி ஊற்றி நம்ம கிண்டணும் இல்லையா, அப்போவே வந்து நான் கொஞ்சமாக லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணேன். ஸோ முந்திரியும் போட்டாச்சு, பயங்கர ஸ்மெல்லு, நல்ல வந்து ஒரு ஸ்மெல் கிடச்சிது எனக்கு. ஸோ இன்னொரு நான்ஸ்டிக் பேனில் நல்லா கீ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து கொட்டிட்டேன். எப்போவுமே வந்துட்டு நம்ம வந்து நான்ஸ்டிக் பேனில் பண்ணனா ரொம்ப நல்லது. இரும்பு கடாயிலையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த அளவு வந்தது எனக்கு. அந்த 1 டம்ளர், அந்த சின்ன 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு எனக்கு இந்த அளவு வந்து கிடச்சிது. அண்ட் இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படியே ஒட்டிகிட்டு இருந்தது. அதை வந்து நானும் சஷ்வந்த் எப்போவுமே அந்த சட்டி சோறு லவ்வர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, ஸோ எப்போவுமே வந்து அந்த சட்டியிலலாம் ஒட்டிகிட்டு இருக்கிறது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் செட் பண்ண அப்படியே அசைடாக நான் வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுட சுட இருக்கும்போது சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லையா, ஸோ அதனால தான் அந்த பேனில் ஒட்டி இருந்ததை நானும் சஷ்வந்தும் சாப்பிட்டோம். ஸோ சஷ்வந்த் வந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு பாருங்கள், வீட்டையே வந்து ரணகலப்படுத்தி வச்சுட்டாரு. நான் வந்து எப்போவுமே கிச்சனில் கொஞ்சம் வந்து மும்மரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். எது குழந்தைங்க எப்படி விளையாடணுமோ அதை அப்படி விளையாடவே மாட்டாங்க இல்லையா, உல்ட்டாவாக தான் விளையாடுவாங்க.
எப்படி இருக்கு? செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சுகர் வச்சு செய்யணும். அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். பட் இது வந்து உங்களுக்கு இந்த வெள்ளை பவுடர் வச்சோம் இல்லை வெள்ளை பாகு எடுத்தோம் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் வந்து லேட் ஆகும். பிகாஸ் மெல்ட் ஆகிட்டே இருக்கும். சுகரை விட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து நெய் ஊற்றணும். அது ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. நிறைய வந்து உங்களுக்கு நெய் ஊற்றணும். இட்ஸ் ஓகே, உங்களுக்கு ஹோம்மேட் நெய்யாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாகவே நீங்கள் ஊற்றிக்கலாம். ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது வந்து எப்போயாவது நம்ம சாப்பிட்றோம். ஸோ கடனையாக இருந்தால் கூட நம்ம வந்து ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 வீக் கிட்ட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். மோஸ்ட்லி நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து சுகர் போட்டு தான் இது வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன். சரி ஓகே, சஷ்வந்த்க்கு வந்து நம்ம வெள்ளத்தில் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து இது ட்ரை பண்ணேன். பட் நான் அப்போ வந்து ஷூட் பண்ணலை. பிகாஸ் நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். சும்மா ஏதோ செஞ்சுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்ல விரும்பல. பிகாஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, கிட்ஸுக்கு செஞ்சு கொடுப்பீங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இப்போ தீபாவளிக்கு முன்னாடி இது நான் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு வந்து நான் இதை பண்ணி ஃப்ரைடே இல்லையா, ஸோ ஸ்வீட் பண்ணிவிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ரொம்ப 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 யம்மி டேஸ்ட்டு. முந்திரி வந்து நான் கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்கேன். நெய் கொஞ்சம் தாராளமாகவே நான் ஊற்றினேன். ஸோ ஒரு பவுலில் போட்டு அங்கே நான்ஸ்டிக் குட்டி பேனில் அப்படியே அங்கே செட் பண்ண வச்சுட்டேன். உங்களுக்கு ஆறுச்சு அப்படின்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து ரெடி ஆகிட்ட மாதிரி இருக்கும். பட் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த கோதுமையோட பச்சை ஸ்மெல் வரும். ஸோ அது போகிற வரைக்குமே நம்ம கிண்டிகிட்டே தான் இருக்கணும். நார்மலாக சுகர் வச்சு செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த சுகர்லேருந்து கேராமல் எடுத்து அந்த கலர் கொடுப்பாங்க. இல்லை சில பேர் வந்து ஃபுட்டு கலர் வந்து கொடுப்பாங்க. லைக் எசன்ஸ், அல்வாக்கு ஏதாவது எசன்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. ரெட் கலரில் கூட அல்வா இருக்கு இல்லையா, ஸோ எசன்ஸ் வைப்பாங்க. நான் அது மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். சுகர் வச்சு செஞ்சாலுமே அந்த கேரமல் எடுத்து தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இது வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அதுவே கலர் தான் இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு எந்த கலருமே தேவை கிடையாது. என்கிட்ட வெள்ளை பவுடர் இருந்தது. நான் ஒரு பிராண்டில் வந்து வாங்கியிருந்தேன். பாரிஸ் அந்த பிராண்டில் வந்து வெள்ளத்தோட பவுடர் இருந்தது. ஸோ அதனால் அது வந்து நம்ம வந்து வடியெலாம் கட்டணும்னு இல்லை. ஸோ அதனால் இதை வச்சு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வெள்ளை பாகு வச்சு நீங்கள் செய்யலாம், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஹெல்தி இல்லையா, நம்ம சுகர் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்கும். ஒயிட் சுகர் எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணலாமோ பண்ணலாம். பிகாஸ் ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் நம்மளாலே அவாய்ட் பண்ண முடியும். பிகாஸ் அவங்க வெளியே போகிறாங்க, நிறைய கேக் சாக்லேட்ஸ் நம்மளும் வெளியே கூட்டிகிட்டு போகிறோம், அதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் செய்யும் போது நம்ம சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெல்லம், நாட்டு சக்கரை, பனக்கல்கண்டுலலாம் அல்வா இருக்குது இல்லையா, கருப்பட்டி அல்வாலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு டிஷ். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுக்கும். இதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 minutes to 35 minutes நீங்கள் நின்று கிண்டிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டயர்ட் ஆகும். பட் குட், அதை பண்ணி அவங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அந்த டயர்ட்னஸ்லாம் நம்மளுக்கு பறந்து போயிடும் இல்லையா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். அண்ட் பார்த்துட்டு எப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ போய் நம்ம விளக்கேற்றலாம். ஸோ நல்ல திருப்தியாக நானும் சஷ்வந்தும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து ஒரு டீயோடு உட்காந்தாச்சு. டீ கொஞ்சம் லேட்டாக தான் போட்டேன். பிகாஸ் ஸ்வீட் சாப்பிட்ருந்தோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் அப்படின்னு. என்ன தான் ஸ்வீட் சாப்பிட்டாலும் அந்த டீ குடிக்கும்போது காரமாக ஏதாவது அப்படியே கடிச்சிக்கிட்டே டீ குடித்தா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே நானும் சஷ்வந்தும் விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் எனக்கு ஃப்ரைடே போச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.